ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை புதுசா வரக்கூடியவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. அப்படியே மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினேஷ் அப்படிங்கிறவர் தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருக்கிறாரு. இந்த சம்பவம் யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தினேஷ் அவங்க குடும்பத்துக்கே நடந்திருக்குது. அது மட்டும் இல்ல, இது ஒரு ஊருக்கே நடந்த சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான். இந்த சம்பவம் கொஞ்சம் பயங்கரமாட்டு தாங்க இருக்கும். பயப்படக்கூடியவங்க தயவு செய்து இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். அது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பயம் இல்லாதவர்கள் கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. அங்க சம்பவம் என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா பாத்துடலாம். சம்பவம் நடக்கக்கூடிய இடம் மேட்டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில தாங்க நடந்திருக்குது. அதாவது மேட்டூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ள அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்துல நடந்த ஒரு சம்பவங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேட்டூர்ல 2007 தாங்க இந்த சம்பவம் நம்மளுடைய தினேஷுக்கு நடக்குது. தினேஷ் அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறாரு, காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாரு. தினேஷுடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இவருக்கு அம்மா, அக்கா, அதுக்கு பிறகு அப்பா, இவங்க 3 பேரும் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது தினேஷோட சேர்த்து 4 பேர் அப்படின்னு சொல்லாங்க. இந்த ஊர்ல 2005 காலகட்டத்துல தான் வாடகைக்கு தாங்க இவங்க போய் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாட்டு அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஊருக்குள்ள நிறைய விவசாய நிலங்கள் நிறைய இருந்துட்டு இருக்குது. அந்த விவசாய நிலங்கள்ல போய் வேலை செய்யறதும், அதுக்கான கூலிகள் வாங்கிட்டு வீட்டை கவனிக்கிறதும், தன்னுடைய மகனை படிக்க வைக்கிறதுலையும் ரொம்ப குறியா இருந்திருக்கிறாரு தினேஷுடைய அப்பா. அதே மாதிரி நம்மளுடைய தினேஷும் சரி, படிக்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்து படிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவங்க அக்கா ஒருத்தர் இருக்காங்க, அவங்க 12ஆம் கிளாஸோட படிப்பை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலே தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு காசு சேர்க்கணும், இந்த மாதிரி எல்லாம் ஒரு கஷ்டமான வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தினேஷுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் எப்பவும் சரி என்ன பண்ணுவார் அப்படின்னா, லீவ் டைமா இருக்கும்போது தினேஷையும் கூடவே கூட்டிட்டு போய் இந்த விவசாய வேலைகளுக்கு கூட்டிட்டு போவாருங்க. அதாவது என்னன்னா, கொஞ்ச நேரம் நம்ம பையன் வேலை செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போவாரு. அத மாதிரி தாங்க இவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு ஏரியான்னு சொல்லாங்க. என்ன அப்படின்னா, நிறைய வயல்காடுகள் இருக்குது. அந்த வயல்காடை ஒட்டுனாப்பிலே ஒரு பெரிய சுடுகாடு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு சுடுகாடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த சுடுகாட்டுக்கு வழிகள் இருக்குங்க. இந்த 2 வழியில ஏதாவது ஒரு வழியில உள்ள போயிட்டு வெளியே வந்துடலாம். அந்த மாதிரி தாங்க அந்த சுடுகாடு அமைஞ்சிருக்குது. இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மத்தியான வேலை, அதாவது ஒரு 11-11:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு அந்த வயலுக்குள்ள களை பிடுங்குதல் அப்படிங்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நம்மளுடைய தினேஷ் மற்றும் தினேஷுடைய அப்பா. அப்படி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சம்பவம் அந்த சுடுகாட்டுக்குள்ளாடி நடக்குதுங்க. அந்த சுடுகாட்டுக்குள்ள இந்த காவல் தெய்வங்கள் எதையுமே அவங்க வைக்கல. அது மட்டும் இல்ல, எரியூட்டு மேடையும் இருக்குது, இந்த அடக்கம் பண்ணக்கூடிய அந்த மாதிரி கல்லறைகளும் இருக்குதுங்க. இதை எல்லாமே இவங்க பார்த்துக்கிட்டு தான் வேலை செய்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தினேஷுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் எப்பவும் சரி இந்த ஒரு வயலுக்கு வேலைக்கு போறாரு அப்படின்னா, அவருக்கு கூட ஒரு ஆள் 2 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கு பிறகு கிளைப்பிடுங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலைகள்லாம் 2 பேரே போய் சர்றன்னு முடிச்சிருவாங்க. அதாவது மத்தியானம் ஒரு 12 மணிக்கு முன்னாலலாம் அதை தீர்த்துருவாங்க. அடுத்து ஏதாவது வயல் வரப்பு வெட்டுதல் அப்படி இப்படிலாம் இருக்கும் அவங்களுக்கு வேலை. அந்த மாதிரி வேலைகளையும் சீக்கிரத்துல முடிச்சுக்கிட்டு வரக்கூடிய ஆளு தாங்க. அப்படிதாங்க இவங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. யார் அப்படின்னா, நம்மளுடைய தினேஷுடைய அப்பாங்க. இவங்க 2 பேரும் நின்று அந்த வயலுக்குள்ளாடி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அந்த வயல்காட்டை சுத்தி வேற யாரும் நின்ன மாதிரி தெரியலங்க. இவங்களோட ஊர்லயே அந்த சுடுகாடு தான் ரொம்ப அற்றமான ஒரு இடம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்து பக்கத்துல இருக்கக்கூடிய வயல்ல தான் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 7-8 வயலுக்கு அந்த பக்கம் ஒரு 5-6 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது இவங்க வரக்கூடிய வழியில பார்த்துக்கிட்டு தாங்க இந்த வழிக்கு வந்திருக்காங்க. அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கம் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இவங்களும் 2 பேரும் அதாவது நம்மளுடைய தினேஷ் மற்றும் தினேஷுடைய அப்பா 2 பேருமே அந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இந்த 11 மணிக்குங்க அந்த சுடுகாட்டுக்குள்ள பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்க யாரோ குழி வெட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. என்ன அப்படின்னா, ஏதோ பாடியை புதைக்கிறதுக்காக குழி வெட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குழி வெட்டுற மாதிரி தெரியுதுங்க.
சரி எவனோ நின்று வெட்டிட்டு இருக்கிறான், அதாவது வெட்டியான்கள்லாம் உண்டு இல்லையா, அவங்க யாராவது வெட்டிட்டு இருப்பாங்க போல இருக்குது. ஆனாலும் இவங்களுக்கு ஒரு டவுட்டுங்க, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஊருக்குள்ள வந்து சாவு விழுந்தா மட்டும்தாங்க அந்த இடத்துல குழி தோண்டுவாங்க. ஆனா இவங்க வர்றது வரைக்கும் அந்த மாதிரி சாவு விழுந்த மாதிரி எந்த விஷயம் அவங்க காது கேட்க எந்த விஷயமும் நடக்கல அப்படிங்கிறது அவங்களுக்கு நன்றாகவே தெரியுங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஆள் எதுக்காக இந்த மாதிரி குழி வெட்டிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க யோசிச்சுக்கிட்டு அந்த 3:30 மணிக்கு வந்து இந்த கஞ்சி குடிப்பாங்க. அதுக்காக கொஞ்ச நேரம் அங்க இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு இருக்குது, அந்த தோப்புல இருந்து கஞ்சியும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கஞ்சி குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சம்பவத்தை நம்மளுடைய தினேஷ் தான் பாக்குறாரு. என்ன அப்படின்னா, அந்த மண்ணு வெட்டிக்கிட்டு இருந்த அந்த ஆளை காணலைங்க. அந்த ஆள் வந்து சாதாரணமா இல்லைங்க, ஒரு கருப்பு கலர்ல ஃபுல் ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு. அதை போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது அவருடைய முகமே தெரியலைங்க, அவருடைய கைகள் தெரியல. ஆனா மண்ணு மட்டும் அப்படி பறந்து பறந்து வந்து வெளியில இருந்து அந்த மண்ணு மட்டும் வந்து விழுறது நன்றாகவே இவங்களுக்கு தெரியுதுங்க. இருந்தாலும் அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. யாருடா இறந்துருப்பா, எதுக்குடா இப்படி குழி வெட்டிட்டு இருக்கான், இவன் யாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கேள்வி நம்மளுடைய தினேஷுக்கிட்டையும் தினேஷுடைய அப்பா கிட்டையும் இருந்துட்டு தான் இருக்குது. சரி என்னாச்சு, கொஞ்ச நேரம் கூட பாக்குறாங்க, அந்த ஆள் அங்க இல்லைங்க. என்னன்னா திடீர்னு அந்த ஆள் அங்க காணாம போயிட்டான். ஆனா இவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா 2 வாசல் இருக்கு. 2 வாசல் வழியா வந்தாலும் இவங்க கிட்டோட வந்து தாங்க வெளியே போகணும். ஆனா அந்த இடத்து விளையாட்டு அந்த ஆள் வெளியே வரவே இல்லைங்க. அதை இவங்க உன்னிப்பா கவனிக்கிறாங்க. சரி என்ன நடக்குதுன்னு நம்ம உள்ள போய் பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய தினேஷும் சரி தினேஷுடைய அப்பாவும் சரி 2 பேருமே அந்த சுடுகாட்டுக்கு உள்ளாடி போறாங்க. மெல்ல மெல்லமா தாங்க போறாங்க. உள்ள போய் பார்க்கும்போது அங்க குழி நோண்டப்பட்டிருக்குங்க. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழிக்குள்ள இருந்து ஒரு பெண்ணுடைய உடம்ப வந்து, அதாவது எலும்பு கூடுதாங்க, அது சாரி எல்லாம் சுத்தி இருக்குது, அதாவது அவங்க உடுத்திருந்த புடவை எல்லாம் சுத்தி இருக்குது, அப்படியே தூக்கி மேல வச்சிருக்குது. இதை அப்படியே பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டு இவங்க இது என்ன நடக்குது அப்படிங்கறதே தெரியாம கொஞ்சம் கிட்ட நெருங்குறாங்க. அப்போ பயங்கரமா அதனுடைய, அதாவது அழுகி போன ஒரு உடலுங்க, அந்த உடலுடைய நாற்றம் வந்து அந்த இடம் ஃபுல்லா அடிக்குது. இந்த வாசனை இவங்களால தாங்க முடியல. தலையில கட்டி இருந்த டவலை எடுத்து மூஞ்சியோட கெட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அந்த குழி இருக்கக்கூடிய பக்கத்துக்கு இவங்க போறாங்க. இவங்க 2 பேரும் போய் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் அங்க நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, அங்க மண்ணு வெட்டிக்கிட்டு இருந்த அந்த ஆள் வந்து அந்த குழிக்க உள்ள இருந்து அந்த அழுகி போன அந்த பிரேதத்தை வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாருங்க. இதை பார்த்ததும் அந்த இடத்துல நம்மளுடைய தினேஷும் சரி தினேஷுடைய அப்பாவும் சரி அலறிக்கிட்டு ஓடவே ஆரம்பிச்சிடுறாங்க. என்னன்னா இந்த மாதிரி அவங்க ஒரு சம்பவத்தை வாழ்க்கையில பார்த்ததே கிடையாதுங்க. அடிச்சு பிறண்டு இவங்க ஓடுறாங்க. ஓடும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு 300 மீட்டர் தூரத்துல வந்து ஒரு 5-6 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு 4 பெண்கள் ஒரு 5 ஆண்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க வயலுக்குள்ளாடி. அவங்கள நோக்கி தாங்க இவங்க 2 பேரும் ஓடுறாங்க. ஓடி போய் அங்க நிக்கக்கூடிய அந்த ஆண்கள் கிட்ட விஷயத்த சொல்றாரு நம்மளுடைய தினேஷுடைய அப்பா. 2 பேருமே சொல்றாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருந்து இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது, அது என்னதுன்னே தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அந்த வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஆண்கள் மட்டும் அங்க இருந்து ஓடி வர்றாங்க. கூடவே நம்ம தினேஷுடைய அப்பாவும் அங்க ஓடி வர்றாரு. அப்படி ஓடி வந்த இந்த நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, வேக வேகமா அந்த குழிகிட்ட வந்து பாக்குறாங்க. அப்படி குழிகிட்ட வந்து பார்க்கும்போது அவங்க சொன்னது மாதிரியான ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த பெண்ணுடைய உடல் வந்து மேலதாங்க இருக்குது, அதாவது எலும்பு கூடும் கொஞ்சம் அழுகி போன அந்த சாரியோட சேர்ந்து சுத்தி அப்படி வச்சிருக்காங்க. அதை அப்படி பாக்குறாங்க. உள்ள எட்டி பார்க்கும்போது உள்ள யாருமே இல்லைங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, டேய் இங்க என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கறாங்க. நம்மளுடைய அப்பா கிட்ட கேட்கறாங்க. 2 பேருமே அங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க. நாங்க இந்த மாதிரி வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தோம், அந்த நேரத்துல தான் இந்த சம்பவம் அங்க நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. சொன்ன பிறகு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஊர் மக்களை எல்லாம் வர சொல்லி, அதாவது ஆண்களை தான் வர சொல்லி இருக்காங்க. அந்த ஆண்கள் அனைவரும் அந்த ஊர்ல இருக்க 2-3 ஊர்களுடைய சுடுகாடு தாங்க அது. அதனால அந்த 3 ஊர்கள்ல இருக்கக்கூடிய ஆட்களும் அங்க வந்துடுறாங்க. வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் மனதளவுல வருத்தப்படுறாங்க. ஆனா இதை யார் பண்ணது, எப்படி பண்ணது, எதுக்காக பண்ணது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியல. இருந்தாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பெண்ணுடைய உடலை வந்து அதே மாதிரி இது மாதிரியே புதைக்கவும் செய்யறாங்க. புதைச்சிக்கிட்டு இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, அது என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அவங்க வீட்டுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தினேஷுடைய அப்பா இவங்க 2 பேருக்கும் இதை நினைச்சு வந்து பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இதை யாருகிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தாங்க நினைச்சிட்டே இருக்கிறாங்க. இறந்து போன பெண்ணுக்கு வந்து நிறைய நகை நட்டுகள்லாம் இருந்திருக்குது, அதை எடுக்கிறதுக்காக தான் எவனோ தோண்டி இருக்கிறான். இவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல போட்டுட்டு அவன் ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி தாங்க உள்ள பேச்சு அடிபடுது. இவங்களும் அப்படிதாங்க நம்புறாங்க. கடைசியா போக போக இந்த ஊர் மக்கள் சொல்ல அப்படிதான் இவங்களும் நம்பிட்டு, ஒருவேளை அப்படியே தான் இருந்திருக்கும், நம்ம கொஞ்சம் கூட கவனிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய தினேஷும் சரி தினேஷுடைய அப்பாவும் சரி அதை தாங்க யோசிச்சுட்டு இருக்காங்க.
வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு 2 மாடு இருக்குங்க. அதாவது காளை மாடு தான் வச்சிருக்காங்க. இந்த மாடை எப்பவும் சரி இவங்க போகும்போதெல்லாம் கூட கூட்டிட்டு போவாங்க. அதாவது இந்த வயல் வேலைக்கு போவாங்க இல்லையா, அப்படி போகும்போதெல்லாம் கூட கூட்டிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல வந்து மேய விட்டுக்கிட்டு இவங்க வந்து அந்த வேலையை பார்க்கறது வழக்கங்க. ஆனா அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க அப்பா தாங்க இந்த 2 மாடையும் கட்டி இழுத்துக்கிட்டு அவர் வேலைக்கு போயிடுவாரு. அதாவது காலை நேரத்துல போயிடுவாங்க. அப்படி போகும்போது இந்த 2 மாடையும் கொண்டு போறாரு. ஆனா நம்மளுடைய தினேஷ் வந்து அன்னைக்கு காலையில ஒரு 8 மணிக்கு பிறகுதாங்க எந்திக்கிறாரு. எந்திரிச்சவர் குளிச்சு முடிச்சுக்கிட்டு அவரும் காலேஜுக்கு போயிடுறாரு. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 மாடையும் கொண்டு போய் வேறொரு தோட்டத்துக்கு வேலைக்கு போறாருங்க தினேஷுடைய அப்பா. அப்படி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் 2 மாடையும் கொண்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு வெற்றிடத்துல கட்டி வச்சுக்கிட்டு இவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாடுகள் அங்க புல்லெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு அங்கதானே நிக்கும் அப்படிங்கறதுனால அப்படி பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு கொஞ்சம் வேலை அதிகமா தான் இருக்குது. அந்த வேலையும் பார்த்து முடிச்சுக்கிட்டு ஒரு 12:30 மணி இருக்குங்க. என்ன அப்படின்னா, மாடை கூட்டிட்டு வந்து வீட்டுல வந்து தண்ணி கொடுப்பாங்க. ஆனா அந்த நேரத்துக்கு அவர் மாடை அவுக்க போகும்போது அங்க ஒரு மாடு தாங்க நிக்குது, ஒரு மாடை காணலைங்க. அந்த இடத்துல ரொம்ப அதிர்ந்து போறாரு. என்னடா ஒரு மாடு நிக்குது, ஒரு மாடை காணலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாவே தேட ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது மத்தியானம் 12:30 மணிக்கு அப்படி தேடி 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 ஒரு 3:30 4 மணி ஆகுது, 5 மணி ஆகுது, 6 மணி ஆகுதுங்க. அந்த மாடு அவருக்கு கிடைக்கவே இல்லை. அவரு என்ன பண்றாருன்னா, இருக்கக்கூடிய அந்த ஒற்றை மாடை மட்டும் இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றாருங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட மணி ஒரு 6:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு தான் வந்து சேர்றாரு. அப்படி சேர்ந்த உடனே அவங்க மனைவி கேட்கறாங்க, என்னாச்சுங்க, ஏன் இந்த மாதிரி வந்திருக்கீங்க, ஒரு மாடு எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி அங்க நடந்த சம்பவத்தை சொல்றாரு. இந்த ஒரு மாடு எங்க போச்சுன்னே தெரியல, ஒரு மாடு மட்டும்தான் நின்னுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த நேரத்துக்கு தினேஷும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து பாக்குறாருங்க. அந்த நேரத்துக்கு இன்னொரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, அந்த விளையாட்டு ஒரு சைக்கிள்ல வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாரு. ஆல்ரெடி ஒரு மாடு வந்து அந்த சுடுகாட்டு பக்கம் இருக்கக்கூடிய வயலம் கரையில நாங்க பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாருங்க. அது உன்னுடைய மாடு மாதிரி தான்டா இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் போயிடுறாரு. அதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது தினேஷுடைய அப்பா 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒற்றை மாடை அந்த வீட்டுல கட்டிக்கிட்டு அங்க இருந்து வேகமாட்டு 2 பேரும் டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அந்த சுடுகாட்டு பக்கத்தை நோக்கி இவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கருக்கல் நேரம் அப்படின்னு சொல்லாங்க. ஒரு 7 மணி ஆயிருது. நல்ல கொஞ்சம் இருட்டு விழ ஆரம்பிச்சிருதுங்க. இருந்தாலும் இவங்க அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அப்படியே அந்த இடம் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க கண்ணுக்கு மாடு எங்க நிக்குதுன்னே தெரியலைங்க. ரொம்ப நேரம் லைட் எல்லாம் அடிச்சு பாக்குறாங்க. ஆனாலும் இவங்களுக்கு மாடு கிடைக்கவே இல்லை. அந்த நேரத்துக்கு நம்மளுடைய தினேஷுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவரு மட்டும் ஒரு விஷயம் பண்றாரு. அந்த சுடுகாட்டு பக்கமாட்டு அந்த டார்ச் லைட்டை அப்படியே அடிக்கிறாருங்க. அப்படி அடிக்கும் போது அவருடைய மாடு அந்த சுடுகாட்டுக்கு உள்ளாடி நிக்கிறத அப்படியே தத்ரூபமா பாக்குறாரு. நம்ம மாடு அங்கதாண்டா நிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் மாடை பார்த்த வேகத்துல தினேஷை வந்து விட்டுக்கிட்டு வேகமா ஓடுறாருங்க அந்த சுடுகாட்டுக்கு உள்ளாடி. அப்படி அந்த சுடுகாட்டுக்கு உள்ள போகும்போது அந்த மாட்டுக்கு கிட்ட வந்து நம்மளுடைய தினேஷுடைய அப்பா போகும்போது அந்த மாடு மிரண்டுகிட்டு அங்கிருந்து ஓடுதுங்க. அதாவது என்ன அப்படின்னா, சுத்தி வந்து இந்த கள்ளி செடியால தாங்க அந்த காம்பவுண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுலதான் 2 பக்கம் ஓப்பன் இருக்குது. அதாவது ஓப்பன் அப்படின்னு சொன்னா ஒரே வாசலுக்கு தான் 2 ஓப்பன் வச்சிருக்காங்க. அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேரும் போனது ஒரு வாசல் வழியாங்க. ஆனா நம்மளுடைய தினேஷ் இருக்கிறார் இல்லையா, அவர் மெல்லமா நடந்து போறாரு. அப்பா எப்படி மாடை விரட்டிட்டு இப்படிதானே வருவாரு அப்படின்னு சொல்லி மெல்லமா தான் உள்ள நடந்து போறாரு. ஏன்னா தினேஷுக்கு வந்து சுடுகாடுன்னு சொன்னாலே நல்லா பயப்படுவாரு. அதனால அவர் கொஞ்சம் மெல்லமாட்டு தாங்க நடக்கிறாரு. ஆனா அவங்க அப்பா அதிவேகத்துல ஓடுறாருங்க. ஓடி போய் அந்த மாடும் ஓடுது. மாட்டுக்கு பின்னாலே ஓடி போய் கொஞ்சம் தூரம் போன பிறகு அவங்க அப்பாவை காணலைங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இடுகாடும் இருக்குது, சுடுகாடும் இருக்குது. அது மட்டும் இல்ல, நிறைய கள்ளி செடிகள், எருக்கலை செடிகள், இந்த மாதிரி செடிகள் வந்து நிறைய வளர்ந்து கிடக்குதுங்க. அதனால இருட்டா இருக்கிறதுனால சரியா தெரியலைங்க. இவரும் டார்ச் லைட்டை அடிச்சுக்கிட்டே அப்பான்னு கூப்பிட்டுட்டே பின்னால போறாரு. அவரு மாடை விரட்டிக்கிட்டு அப்படியே போயிடுறாருங்க. அந்த இடத்துல போய் நிக்கிறாருங்க. நின்னுகிட்டு அப்பா எங்க போனாருன்னே தெரியல. என்ன அப்படின்னா, அந்த டார்ச் லைட்டுடைய வெளிச்சம் கூட இவருக்கு தெரிய மாட்டேங்குது. இவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி அந்த இடத்துலயே நிக்கிறாருங்க. அப்படி நின்னுகிட்டு தன்னுடைய அப்பாவை வந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. அப்பான்னு சொல்லி சத்தம் போட்டுட்டே இருக்கிறாரு. ஆனா அப்பாவுடைய சத்தமே வரல. அது மட்டும் இல்ல, அந்த மாட்டுக்கு வந்து இவங்க ராமசாமி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த ராமசாமிங்கிற அந்த மாட்டுடைய பேரை சொல்லி அழைக்கிறாரு. ராமசாமி அப்படின்னு சொல்லி இவர் கூப்பிட்டாலே அந்த மாடு கிட்ட வந்துருங்க. அந்த அளவுக்கு பழக்கம் இருக்குது. ஆனா அப்படி கூப்பிட்ட பிறகும் அந்த மாடு வரவே இல்லைங்க. இவங்க அப்பாவையும் காணல, மாடையும் காணல. அதிர்ந்து போறாரு அந்த இடத்துக்குள்ளாடி. இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த மாடு போன இடத்தை நோக்கி இவர் நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. அது மட்டும் இல்ல, இது வந்து ஒரு 2.5 ஏக்கர் வந்து சுற்றளவு உள்ள ஒரு சுடுகாடு அப்படிங்கறதுனால அது பெரிய சுடுகாடுங்க. தினேஷ் ஒரு சைடோட போயிட்டு இருக்கிறாரு. அவங்க அப்பா இன்னொரு சைடு விளையாட்டு வெளியே வந்துடுறாருங்க.
ஆனா தினேஷுக்கு என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல பயங்கரமா பயம் வந்துருது. அவங்க அப்பாவுடைய சத்தமும் இல்ல, மாட்டுடைய சத்தமும் இல்ல, நம்ம ஒத்தையில இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது இவர் சுடுகாட்டுல ஏகதேசம் முக்கா கண்டிஷன் உள்ள போயிடுறாருங்க. அப்படி உள்ள போனவருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த மத்தியான நேரத்துல ஒரு ஆள் குழி வெட்டிட்டு இருந்தார் இல்லையா, அதே மாதிரியான ஒரு ஆள் அங்க நடந்து வந்துட்டு இருக்காருங்க அந்த சுடுகாட்டுக்குள்ள இருந்து. அப்படி உள்ள இருந்து வரக்கூடிய ஆள் வந்து ஃபுல்லாவே கருகருன்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆளுடைய பற்கள் அதாவது பயங்கர கொடூரமா இருந்திருக்குங்க. அதாவது சுறா மீன்களுடைய பற்கள் பார்த்திருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி பற்கள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்ல, அங்க வரக்கூடிய அந்த ஆளுடைய முகத்துல இருக்கக்கூடிய அந்த 2 கண்களும் வந்து உருண்டு வெளியே வந்து இருக்குங்க. இதையெல்லாம் பார்த்து அந்த இடத்துல பயந்து கத்தவே செய்றாரு. ஆனா இவர் கத்தக்கூடிய சத்தம் வெளியே வரலைங்க. இருந்தாலும் இவர் கத்தி கத்தி பாக்குறாருங்க, இவருக்கு முடியல. இவர் கால் வழியா ஒண்ணுக்கு போயிடுறாரு. அது மட்டும் இல்ல, இவர் உடம்பு நடுங்கப்பட்டு மோஷனும் போயிருதுங்க. அப்படி அந்த உருவம் நெருங்கி நெருங்கி இவரை பார்த்து மெல்ல மெல்லமா வந்துகிட்டு இருக்குங்க. இவருக்கு பயத்தின் உச்சத்துக்கு போய் அந்த இடத்துல கண் இருட்டி மெல்ல மயங்கி அப்படியே கீழே விழுந்துடுறாருங்க தினேஷ். ஆனா அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மறுநாள் காலையில ஒரு 10:30 மணி இருக்குங்க. வெயில் சுள்ளுன்னு அடிக்குதுங்க. அந்த வெயில் சுள்ளுன்னு அடிக்கும் போது யாரோ முகத்துல வந்து தண்ணீர் தொளிக்கக்கூடிய அந்த இது அவருக்கு தெரியுது, தினேஷுக்கு தெரியுது. தினேஷ் கண் முழிக்கிறாருங்க. கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த வயல்ல வந்து வேலைக்கு வந்த ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஒதுங்குறதுக்காக இந்த சுடுகாட்டுக்குள்ள தாங்க போவாங்க. அப்படி அந்த சுடுகாட்டுக்குள்ள வந்தப்பதான் இந்த பையனை அங்க பாக்குறாங்க. பார்த்த உடனே, டேய் தம்பி, நீ இங்க எதுக்குடா வந்து படுத்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. இல்ல, இங்க இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய தினேஷ் சொல்றாரு. அதெல்லாம் கேட்டுட்டு சிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் கால் வழியா மோஷன் போயிருந்தார் இல்லையா, அதனால அவங்க நினைக்கிறாங்க இவங்க கலைக்கிறவங்க இதுக்குள்ள வந்திருப்பான், காலையிலே எதையோ பார்த்து பயந்துட்டான், சரி தம்பி போடா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம அப்பா கூட தான் வந்தோம், மாடையும் விரட்டிட்டு அப்பா போனாரு, ஆனா அப்பா எதுக்கு என்ன விட்டுட்டு போனாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மனசுல இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எந்த தகப்பனும் செய்ய மாட்டானே அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. இருந்தாலும் இவர் மெல்ல மெல்ல என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த கால்வாயில வந்து கால் கழுவுறாருங்க. அவர் போட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் நாசம் ஆயிருது. அதனால ட்ரெஸ் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து மெல்ல மெல்லமா நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி நடந்து இவர் எங்க வர்றாரு அப்படின்னா, நேர வீட்டுக்கு வர்றாரு. இவங்க வீட்டுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அம்மா, அக்கா, அவங்க அப்பா, இவங்க 3 பேருமே வேலைக்கு போயிருவாங்க. அதாவது அவங்க அக்கா வந்து 12ஆம் கிளாஸோட படிப்பை நிறுத்திட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க படிக்கலைங்க. அவங்களை என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அவங்க எல்லாருமே வேலைக்கு போயிடுறாங்க. வீடு பூட்டி தாங்க இருக்குது. இவரும் வேக வேகமா வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 11:30 12 மணி ஆகுதுங்க. அந்த நேரத்துக்கு அந்த வேலையை முடிச்சுக்கிட்டு அங்க இருந்து அவங்க அம்மாவும் அக்காவும் வர்றாங்க. வந்து கேக்குறாங்க, என்னடா நீ காலேஜுக்கு போகலையா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய தினேஷும் கேட்கிறாரு. என்னடா நடந்துச்சு, நேத்தைக்கு தான் மாடை பிடிச்சிட்டு வந்து கெட்டிட்டாரு உங்க அப்பா, நீ வந்து உள்ள படுத்தியே சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்கும்போது தினேஷுக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. உடனே அந்த இடத்துல வந்து நம்மளுடைய தினேஷ் வந்து அங்க நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்றாருங்க. சொன்ன உடனே அங்க அம்மாவும் அங்க அக்காவும் வந்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடை பிடிச்சுக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படி வரும்போது கூடவே தினேஷும் வந்திருக்கிறாருங்க. தினேஷ் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, வந்து சாப்பிட்டு எடுத்துக்கிட்டு அவரு அழகா போய் அவருடைய ரூம்ல தூங்கவும் செய்திருக்கிறாரு. இவங்க 3 பேரும் காலை வேளையில நேரமாட்டு எழும்பி இந்த வயல்ல களை எடுக்கிறது அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும், அதுக்காக போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு பிறகுதாங்க எந்திரிச்சு அந்த காலேஜுக்கு போகக்கூடிய வேலையெல்லாம் பார்ப்பாரு. அப்படிதாங்க அவங்க அம்மா சொல்றாங்க, டே நேத்தைக்கு நீ வந்து சாப்பிட்டு எடுத்து படுத்து தூங்குனடா, ஒரு பிரச்சனை இல்லை, மாடும் வீட்டுக்கு வந்துருச்சு, அப்பாவும் வந்துட்டாரு, அப்பா காலையில வேலைக்கு போயிட்டாரு, நாங்களும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டோம், நீ காலேஜுக்கு போயிருப்பேன்னு நினைச்ச, நீ இங்க வீட்டுக்கு முன்னாடி என்னடா செய்யற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல நம்மளுடைய தினேஷ் தாங்க ஒரு விஷயத்த சொல்றாரு. நேத்தைக்கு நான் இதே ட்ரெஸ்ல தானே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாருங்க. ஆமா, நீ இதே ட்ரெஸ்ல தான் போனேன் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. வரும்போது எந்த ட்ரெஸ்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதே ட்ரெஸ்ல தான் தம்பி நீ வந்த அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் வரும்போது இந்த ட்ரெஸ்ல இந்த மாதிரி அழுக்கு இருந்ததா அப்படின்னு சொல்லி காட்டுறாருங்க. ஏன்னா இவருடைய மோஷன்லாம் போய் அவர் வந்து இந்த லுங்கி தாங்க உடுப்பாரு, அதுவும் ஒரு வெள்ளை லுங்கி தான் உடுத்திருக்கிறாரு. அந்த லுங்கில வந்து அந்த அழுக்கு இருக்குங்க. இதையெல்லாம் காட்டுறாரு. இந்த மாதிரி எல்லாம் அந்த இடத்துக்குள்ளாடி நடந்து நான் இப்பதான் எழும்பி வர்றேன், என்ன தண்ணி தொளிச்சு தான் எழுப்பி விட்டாங்க அங்க இருக்கக்கூடியவங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, காலையில பாத்ரூம் வந்த இடத்துல எதையோ பார்த்து பயந்து விழுந்துட்டேன் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், நான் வீட்டுல தான் பாத்ரூம் போவேன், அது மட்டும் இல்ல நம்ம வீட்டுல பாத்ரூம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், நான் எதுக்கு அங்க போக போறேன், இது நேத்தைக்கு நைட்டு நடந்த சம்பவம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க அம்மா கிட்டையும் சரி அவங்க அக்கா கிட்டையும் சரி நம்மளுடைய தினேஷ் வந்து அப்படியே எடுத்து சொல்றாருங்க இந்த சம்பவத்தை.
அதன் பிறகு அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து இதை பெருசா எடுத்துக்கிடல. இவன் ஏதோ கனவு கண்டுகிட்டு தான் பேசிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா நினைச்சுக்கிட்டு இதை பெருசாக்கலைங்க. சரிடா போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடறதுக்கு உட்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டைம்ல வந்து சமையலும் பண்றாங்க. அப்படி சமையல் பண்ணும்போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வீட்டுக்குள்ள போன நம்மளுடைய தினேஷ் வந்து அவருடைய ரூமை போய் பாக்குறாருங்க. அப்படி ரூமை பார்க்கும்போது ரூம்ல இருக்கக்கூடிய துணி அவ்வளவுமே கீழே கிடக்குது. அவர் என்னெல்லாம் பொருள் வச்சிருக்கிறாரோ அந்த பொருள் எல்லாமே கீழே கிடக்குது. அவருடைய புக்ஸ்ல இருந்து நிறைய சாதனங்கள் வந்து கீழே செதறி கிடக்குதுங்க. இதை பார்த்துக்கிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு காட்டுறாரு, இங்க பாருங்க அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. காட்டும்போது அவங்க அம்மா வந்து பார்த்துக்கிட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய தினேஷை தாங்க திட்டுறாங்க. இருந்தாலும் தினேஷ் வந்து நான் பண்ணலமா, நேற்று இதுதான்மா நடந்தது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஆனாலும் அவங்க அம்மா ஏற்றுக்கிடவே இல்லைங்க. சாயந்தரம் வரைக்கும் இவங்க வெயிட் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தினேஷுடைய அப்பா வந்துடட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தினேஷுடைய அப்பாவும் அங்க வர்றாருங்க. தினேஷுடைய அப்பா வந்த உடனே தினேஷ் நடந்த விஷயங்களை அப்படி அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது அவங்க அப்பா இந்த விஷயத்த நம்புறாருங்க. எதனால அவர் நம்புறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க. இவர் ஒரு பக்கத்தோட போய் மறுபக்கத்து வாசலோட வெளியே வந்திருக்கிறாருங்க. அப்படி வெளியே வரும்போது இந்த வாசலுக்கும் அந்த வாசலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் இடைவெளி இருக்குங்க. அந்த 100 மீட்டர் இடைவெளியில வரணும்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இந்த வாசல்ல இருந்து அந்த வாசலுக்கு போக முடியாது. அவ்வளவு செடி மரம் கொடின்னு சொல்லிட்டு அப்படி படர்ந்து போய் இருக்குது. அப்படி சுத்திக்கிட்டு தாங்க வரணும். ஆனா தன்னுடைய மகன் எப்படி இங்க வந்தான்னு அவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கிறாருங்க. அந்த இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் மகனை கூட்டிட்டு வந்தது உண்மைதாங்க. அப்படி அந்த மகன் கிட்ட வரும்போது அன்னைக்கு மத்தியான நேரத்துல ஒரு பிரேதத்தை வந்து இவங்க மேல தூக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது ஒரு போன ஒரு பெண்ணுடைய பாடியை வந்து மேல தூக்கி வச்சிருந்தது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அந்த ஸ்மெல் வந்து அந்த பையனுக்கிட்ட, அதாவது தினேஷ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பையனுடைய உடம்புல வந்து அந்த வாசனை வந்து இருக்குங்க. இந்த வாசனை வந்து அவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கிறாரு அந்த இடத்துல. என்ன அப்படின்னா, இந்த வாசனை அன்னைக்கு நமக்கு அடிச்சுது, இப்ப எதுக்கு நம்ம மகனுக்கு மேல அடிக்குது, ஒருவேளை சுடுகாட்டுக்குள்ள நிக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மகனை கூப்பிட்டுக்கிட்டு அவரு போயிடுறாருங்க. ஆனா அவன் வீட்டுக்கு வந்த பிறகு என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேக வேகமா ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க, அப்படி கூப்பிட்டு சாப்பாடை உள்ள கொடுங்க அப்படின்னு சொல்லி உள்ள வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அந்த தட்டை வந்து வெளியே தள்ளி இருக்கிறான். ஆனா அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பாடு கொடுத்து ஒரு 10 செகண்டுக்குள்ளாடி அந்த தட்டு வெளியே வந்திருக்குங்க. அந்த சாப்பாடு எதுவுமே இல்லை. அவங்க அன்னைக்கு அந்த வீட்டுல வந்து மீன் கறி தாங்க சமைச்சிருக்கிறாங்க. அந்த மீன் கறியில இருந்து ஒரு முள்ளு கூட வெளியே வரலைங்க. ஆனாலும் இவங்க அதை பத்தி சந்தேகப்படல. ஒருவேளை ஜன்னல் வழியா வெளியே தூக்கி போட்டிருப்பானா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டு அதையும் விட்டுடுறாங்க. ஆனா மறுநாள் காலையில இவங்க கதவு தட்டி இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து நம்மளுடைய தினேஷ் வந்து 8 மணி வரைக்கும் தூங்குவாரு. அதனால அவன் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க எல்லாருமே வேலையை கிளம்பிட்டாங்க. ஆனா அந்த வீட்டுல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நபர் வந்து சொன்னது உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய தினேஷுடைய அப்பாவும் இதை எல்லாத்தையுமே அப்படியே கரெக்ட் பண்றாருங்க. கரெக்ட் பண்ணி வச்சிடுறாரு. வச்சுக்கிட்டு தன்னுடைய மனைவி கிட்டையோ இல்ல அவங்க மகள் கிட்டையோ இதை பத்தி எதுவுமே பேசல. சரிமா விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மகனை கூட்டிட்டு போய் இதை நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, நம்ம இதை வேற மாதிரி டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்க வீட்டுல வந்து எப்பவுமே கருப்பண்ணசாமியுடைய திருநூறு எப்பவுமே இவங்க வீட்டுல இருக்குங்க. இவங்களுடைய குலதெய்வம் கருப்பண்ணசாமி தான். அப்படி அந்த திருநூரை எடுத்து நெத்தியில போட்டு விட்டுட்டு சரி நீ ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு விட்டுறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுக்குள்ளாடி ஒரு பெரிய ஒரு அமானுஷ திகில் சம்பவமே அங்க நடக்குதுங்க. நம்மளுடைய தினேஷ் வந்து நல்ல பயந்துட்டாரு. அதனால அவரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கி, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பூஜா ரூமோட சேர்ந்த ஒரு ரூம் இருக்குங்க. அந்த ரூம்ல படுக்க வைக்கிறாங்க. அவங்க அக்கா மற்றும் அம்மாவை வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்குதுங்க. அவங்க 2 பேரையும் அங்க படுக்க வைக்கிறாங்க. நம்மளுடைய தினேஷுடைய அப்பா மட்டும்தாங்க அந்த சென்டர் ஹால்ல வந்து அப்படியே படுத்து கிடக்குறாரு. அப்படி படுத்து கிடக்கும் போது தாங்க அவங்க வீட்டுக்குள்ளாடி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 1:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அப்பா படுத்துட்டு இருக்கிறாரு. அவருடைய உடம்புக்கு மேல யாரோ ஏறி உட்கார்ந்து அந்த சங்கை வந்து நெரிக்கிறது மாதிரி, அதாவது கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. நெரிச்சு இவர் சத்தம் போட முடியாம அப்படியே அலற ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவருடைய சத்தம் வெளியே வரல. அவருடைய கழுத்து பயங்கரமா இருக்கப்படுது. இதை எல்லாத்தையும் பார்த்து அவரு அதிர்ச்சி ஆகுறாரு. அவருடைய கண்கள் முழிக்கலைங்க. அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறாரு. சத்தம் போடுறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனாலும் அவரால் சத்தம் போட முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்களுக்கு குடிக்கிறதுக்காக எப்பவும் சரி பக்கத்திலே ஒரு செம்புல தண்ணி வச்சிருப்பாங்க. அந்த செம்பை கையில எடுத்துடுறாரு. எப்படியோ அந்த செம்பை அவர் கையில மாட்டிருது. அந்த செம்பை தூக்கி டக்குன்னு நம்மளுடைய தினேஷுடைய ரூமை நோக்கி ஒரேடியா தூக்கி வீசுறாருங்க. அப்படி வீசும்போது அந்த செம்பு போய் பட்டு பட்டார்னு சத்தம் கேட்டு தினேஷ் மற்றும் அவங்க அம்மா அவங்க அக்கா எல்லாருமே கதவை திறந்து வெளியே வந்து பார்க்கும்போது இவர் அப்படி உயிர் போறது மாதிரி அப்படி கத்திக்கிட்டே இருக்கிறார். ஆனால் சத்தம் வரல. கை கால்லாம் அப்படி ஆடிக்கிட்டே இருக்குது. இதை பார்த்துட்டு ஓடி வந்து என்னாச்சுங்க என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுடைய மனைவி தடவி விடுறாங்க.
தண்ணியெல்லாம் கொடுத்து பார்க்குறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் அவர் கஷ்டப்பட்டு தாங்க மூச்சையை விட்டுருக்கிறாரு. மூச்சு விட்ட உடனே அவர் அந்த இடத்துல வந்து தன்னுடைய மனைவி கிட்டையும் மகள்கிட்டையும் எந்த விஷயமும் சொல்லலை. நீங்கள் 2 பேரும் போய் படுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மகனை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த கருப்பு உருவம் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, அது என்ன இப்படி கொல்லதுக்கு பார்க்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே தினேஷுக்கு வந்து கொஞ்சம் கூட பயம் வந்துடுது. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரிப்பா நம்ம வந்து ரூமுக்குள்ளே தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரூமில் போய் தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த பூஜா ரூம் இருக்குது இல்லையா, அந்த ரூமுக்குள்ளாடி தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்மளுடைய தினேஷுடைய அப்பா. அதுக்கு பிறகு அந்த ரூம்ல வந்து அவங்க அக்காலும் அவங்க அம்மாவும் தூங்குறாங்க. உறங்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட இவங்க தூங்குறதுக்கு ஒரு 2:30 மணி தாண்டிடுதுங்க. அந்த 2:30 மணிக்கு பிறகும் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அம்மா அவங்க அக்கா 2 பேருமே அந்த ரூமுக்குள்ள தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல அவங்க இருக்கக்கூடிய பெட்ல இருந்து அவங்க அம்மாவுடைய காலை பிடிச்சு வேகமா இழுத்து வெளியே கொண்டு வந்துருதுங்க. அதாவது ரூம் கதவை ஓபன் பண்ணி ஹாலுக்கே கொண்டு வந்திருக்குதுங்க. அவங்க அம்மா தாங்க அந்த உருவத்தை வந்து தத்ரூபமா கண் முன்னாடி பார்த்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு சுய உணர்வோடு இருந்திருக்காங்க. அதனால அவங்க அந்த சம்பவத்தை அப்படியே பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அதனுடைய பற்கள் வந்து இந்த மீனுடைய பற்கள் மாதிரி இருந்திருக்குங்க. ரொம்ப கொடூரமா இருந்திருக்குது. அதனுடைய உருவத்தையே சொல்ல முடியல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கண்ணெல்லாம் உருண்டு வெளியே வந்து அதனுடைய தலைமுடிகள்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான கோணத்துல இருந்திருக்குது. இதை எல்லாத்தையும் பார்த்து அலர்னு சத்தம் கேட்டுதாங்க அவங்க அப்பாவும் நம்மளுடைய தினேஷும் முழிச்சு அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்து பார்க்கும்போது அந்த உருவம் அங்கிருந்து ஃப்ரெண்டு வாசல் விளையாட்டு போறதா இவங்க தத்ரூபமா பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு இது நம்மளை சும்மா விடாது போல இருக்குது, நம்மளை எப்படியும் கொண்டு போடுமே அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பயந்துக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, டோரை திறந்து வெளியே வந்துடுறாங்க. ஏன்னா பக்கத்துல எல்லாம் நிறைய வீடுகள் இருக்குங்க. ஒரு 50 மீட்டர் விட்டு வீடுகள் இருக்குது. அதுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான், அதாவது தெரிஞ்சவங்க தான். அதனால அங்க இருக்கக்கூடிய வீட்டுல கதவை தட்டி இந்த விஷயங்களை சொல்றாரு. என்னுடைய வீட்டுக்குள்ளாடி இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க இருந்து 2 ஊர் தாண்டி தாங்க அந்த கருப்பண்ணசாமி கோவில் இருக்குது. அந்த கோவில்ல போய் நம்ம கோவில்ல இருக்கக்கூடிய பூசாரியை பாத்துரலாம், காலையில போய் பாத்துரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி மறுநாள் காலையில விடியவும் செய்யுதுங்க. அப்படி விடியும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இருக்கக்கூடிய தெருவை தாண்டி ஒரு 2 தெரு தாண்டி மரணம் நடந்திருக்குங்க. அப்படி மரணம் நடந்ததுன்னா இவங்க யாரும் சரி இந்த கருப்பண்ணசாமி கோயிலுக்கோ இல்ல கோயிலுக்கே 3 நாள் போக மாட்டாங்க அந்த ஊர்ல இருந்து. அதனால இவங்களுக்கும் அந்த கோவிலுக்கு போற விஷயம் தடைப்படுதுங்க. இந்த தடைப்பட்ட உடனே இவங்களுக்கு மனசுக்குள்ள பயம் வருது. இது என்ன இப்படி ஒரு தடை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இறந்து போன பெண் வந்து 20 வயசுக்கு மேற்பட்ட ஒரு பெண் தாங்க. அந்த பெண் வந்து தேவையில்லாமலே வீட்டுக்குள்ள தூக்கு மாட்டி இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயம் வந்து காலையில தெரியுதுங்க இவங்களுக்கு. அதனால கோயிலுக்கு போக முடியல, என்ன போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் விட்டுடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுடுகாட்டுக்கு இந்த பெண்ணை கொண்டு அடக்கம்லாம் பண்ணிட்டு வந்த பிறகு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அன்னைக்கு நைட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு நள்ளிரவு 2:30 மணி இருக்குங்க. அந்த 2:30 மணிக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 4 பேருமே ஹால்ல படுத்திருக்காங்க. தினேஷுடைய அம்மா அக்கா அப்பா இவங்க 4 பேருமே ஹால்ல தாங்க படுத்திருக்காங்க. அப்படி படுத்து கிடக்கும் போதாங்க ஒரு அதிபயங்கர சம்பவம் அந்த வீட்டுக்குள்ள நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவு நேரத்துல திடீர்னு பவர் கட் ஆயிருதுங்க. அப்படி அந்த பவர் கட் ஆன நேரத்துல இவங்க அப்பா வந்து எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்பாவை வந்து யாரோ காலை பிடிச்சு தரதரான்னு இழுத்துட்டு போறாங்க. ஆனா இந்த சம்பவம் நடக்கிறது இவங்க 3 பேருக்கும் தெரியவே இல்லைங்க. இவங்களுடைய ஃப்ரெண்டு வாசல் துறக்கப்பட்டு நம்மளுடைய தினேஷுடைய அப்பாவை வந்து அவங்க வீட்டுடைய ஃப்ரெண்ட்ல தாங்க அந்த தெரு ரோடு இருக்குது, அந்த ரோட்ல கொண்டு வந்து பயங்கரமா என்னதோ பண்ணிட்டு இருக்குங்க. அதை வந்து இங்க யாரு பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2:30 மணி டைம்ல எல்லாம் பால் கொண்டு வருவாங்க. அந்த சிட்டிக்குள்ள போறதுக்கு வேண்டி, அதாவது என்ன அப்படின்னா அந்த குறுக்கு வழியில எல்லாம் ஏறி வருவாங்க பால் வண்டிக்காரங்க. அப்படி அந்த பால் வண்டிக்காரங்க தாங்க பாக்குறாங்க இசுடைய அப்பாவை வந்து அங்க ஒரு கருப்பு உருவம் அந்த ரோட்ல போட்டு அதனுடைய நகத்தை வந்து கத்தி மாதிரி பண்ணி அது ஏதோ பண்ணிட்டு இருக்குங்க. இதை பார்த்த உடனே இவங்க லைட்டை வந்து டிம் ரைட்னு அப்படி வெட்டி அடிக்கிறாங்க. அப்படி அடிச்ச உடனே அந்த உருவம் அங்க இருந்து வேகமா காணாம போகுதுங்க. அந்த இடத்துல வண்டியை நிறுத்திக்கிட்டு இந்த 2 நபர்களும் கீழே இறங்குறாங்க. அதாவது அந்த வண்டியில வந்த டிரைவர் மற்றும் கிளீனருங்க. இவங்க இறங்கி அந்த ஊர் ஃபுல்லாவே கத்துறாங்க, ஐயா யாராவது ஓடிவாங்க, இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, வாங்க வாங்கன்னு கத்தின பிறகுதாங்க நம்மளுடைய தினேஷுடைய அம்மாவும் சரி அக்காவும் சரி தினேஷும் சரி வெளியே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 வீட்டுல இருக்கக்கூடியவங்களாம் வந்துடுறாங்க. வந்து பார்க்கும்போது நம்மளுடைய தினேஷுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் இறந்துட்டாருங்க. எப்படி இறந்து போயிருக்கிறார் அப்படின்னா, அவருடைய நெஞ்சு பகுதியில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்குங்க. அதாவது இந்த சென்டர் நெஞ்சு இருக்குது இல்லையா, அந்த இடத்த யாரோ உடைச்சது மாதிரி இருக்குங்க. அப்படிதாங்க அவருடைய உயிர் அங்க பிரிஞ்சிருக்குது.
மறுநாள் காலையில் விடிஞ்சிருதுங்க. அந்த ஊர் மக்களே அந்த இடத்துல கூடிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குது. இது யாரா இருக்கும், யாரு பண்ணியிருப்பா அப்படின்லாம் கேட்கும்போது நம்மளுடைய தினேஷ் வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறாரு. அன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சோ அதுல இருந்து அவங்க வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சோ இதை எல்லாத்தையுமே சொல்றாருங்க. இதையெல்லாம் கேட்ட அந்த ஊர் மக்கள் வந்து இதை பெருசா எடுத்துக்கல, இதெல்லாம் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஆனா என்ன அப்படின்னா, ஒரு இறப்பு நடந்த இடத்துல இருந்து இவங்க கோயிலுக்கே போக மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு போக மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு பெண் இறந்துட்டாங்க. அன்னைக்கு காலையில தான் அது தெரியும். சாயந்தரம், அதாவது மறுநாள் காலையில இந்த நபர், அதாவது நம்மளுடைய தினேஷுடைய அப்பாவும் இறந்துடுறாரு. அதனால என்ன நடக்குது அப்படின்னாக்கி, இவங்களுக்கு யாருக்கும் கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊருக்குள்ள வந்து ஒரு வைத்தியர் ஒரு ஆளு இருக்கிறாரு. அதாவது கை ஜோசியம்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜோசியக்காரர் இருக்கிறாரு. அவர் சின்ன சின்ன வைத்திய வேலைகளும் தெரியும், சின்ன சின்ன இதெல்லாம் மருந்தெல்லாம் கொடுப்பாரு. அந்த மாதிரியான ஒரு ஆள் அங்க இருக்கிறாருங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி கோயிலுக்கு போயிடுறாரு. போய் இந்த ஊருக்குள்ளாடி அடிக்கடி இப்படி மரணம் ஏற்பட்டுட்டே இருக்குது. அதுவும் 20 வயசுக்கு மேல 50 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் கூடுதலா இறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய தினேஷுடைய அப்பா இறந்தது இந்த மாதிரி இறந்திருக்கிறாரு. அதுக்கு கண்ணால கண்ட சாட்சி 2 பேர், அதாவது அந்த டிரைவர் அண்ட் கிளீனர். இதை எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லி அந்த கருப்பண்ணசாமி கிட்டே முறையிடுறாங்க. அப்படி முறையிடும்போது அந்த கருப்பண்ணசாமி கோயில்ல இருக்கக்கூடிய பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சாமிக்கு சில பூஜைகளை போட்டு அவருடைய உடம்புலே அந்த கருப்பண்ணசாமியை வர வைக்கிறாரு. அப்படி கருப்பண்ணசாமி அவருடைய உடம்புல வந்துடுறாருங்க. அப்படி வந்த பிறகுதாங்க அங்க ஒரு விஷயத்தை அவர் எடுத்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஊருக்குள்ளாடி அதாவது கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு ஒரு உயிர் போயிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைத்தியரும் சொல்றாருங்க. 800 நாளைக்கு ஒரு உயிர் போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருட காலமாட்டு இது எங்க ஊருக்குள்ளாடி இப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த வைத்தியரும் எடுத்து சொல்றாரு. ஆமா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த கருப்பண்ணசாமின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, அந்த சுடுகாட்டுல வந்து எந்த காவல் தெய்வமும் கிடையாது. அது மட்டும் இல்ல, அந்த சுடுகாட்டுக்குள்ளாடி ஒரு பூத பிரேதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பிரேதம் அலைஞ்சுக்கிட்டு இருக்குது. அது யாரு கொண்டு விட்டுட்டு போனாங்க அப்படின்னா, ஒரு மலையாள மாந்திரிகர் தாங்க கொண்டு விட்டுட்டு போயிருக்கிறாரு. அவர் எதுக்கு அங்க கொண்டு விட்டுருக்கிறாரு அப்படின்னா, அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைக்கட்டு உள்ள ஒரு ஆள் இருக்கிறாரு. அந்த ஆளுடைய குடும்பத்தையே சீர்குலைக்கிறதுக்காக விட்டுருக்கிறாரு. ஆனா என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாந்திரிகர் கொண்டு விடுறதுக்கும் ஒரு 2 நாளைக்கு முன்னால அந்த நபர், அந்த பெரிய தலைக்கட்டு உள்ள நபர் வந்து வெளிநாட்டுக்கு பயணம் போயிடுறாரு. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2-3 ஆண்டுகள் வந்து அவங்க வேலை செய்யற மாதிரி அவர் போயிடுறாரு. அதனால இந்த பூத பிரேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்மா வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அவரை தேடிக்கிட்டே அந்த ஊருக்குள்ளே இருந்திருக்குது. அது மட்டும் இல்ல, அதுக்கு தேவையான எடுக்கிறதுக்காக ஊருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 50 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள், 20 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆட்களை தேர்ந்தெடுத்து தாங்க கொன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்குது. இது யாருக்கும் தெரியாது. இது இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. அது அந்த பூத பிரேதத்தை வந்து நேர்ல பார்த்தது வந்து யார் அப்படின்னா, தினேஷுடைய அப்பாங்க. இவங்க 2 பேரும் தான் பார்த்துருக்காங்க. அதனாலதான் அவங்க குடும்பத்தை டார்கெட் பண்ணி அவங்க தினேஷுடைய அப்பாவை கொண்டு இருக்குது. அடுத்ததாட்டு தினேஷ், அதுக்கு பிறகு அவங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த கருப்பண்ணசாமியும் சொல்றாருங்க. இதுக்கு என்ன வழி இருக்குது, என்ன பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கருப்பண்ணசாமி கிட்டே கேட்கறாங்க. அதுக்காக அந்த கருப்பண்ணசாமி ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, பத்ரகாளி அம்மனுடைய காலடி மண் எடுத்து அந்த சுடுகாட்டுல ஒரு செலவைங்க. அந்த சுடுகாட்டுல இனிமேல் அந்த பத்ரகாளி அம்மன் அங்க இருக்கணும், நானும் அங்க இருப்பேன். அதுக்கு பிறகு இந்த பூத பிரேதத்தால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் கேட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட வந்து அந்த வைத்தியர் வந்து எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்றாரு. உங்க ஊருக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்பந்தாங்க எல்லாமே புரிய வந்திருக்குது. ஏன்னா 3 மாசத்துக்கு ஒருக்கா வந்து ஒரு மரணம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு அந்த நேரம் தாங்க புரியுது. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய தினேஷுடைய அப்பா வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அதாவது ஆல்ரெடி இப்படி நாங்க ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பெண்ணுடைய டெட் பாடியை எடுத்து வெளியே வச்சுக்கிட்டு உள்ள இருந்து அந்த கறிகளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது, அந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. இவங்க யாரும் நம்பல. ஆனா அதுக்கு பிறகுதாங்க நம்புறாங்க. அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஊர் மேளம் கட்டி அந்த இடத்துல போய் பத்ரகாளி அம்மனுக்கு ஒரு கோவிலும் வைக்கிறாங்க. ரொம்ப பெருசா இல்லைங்க, ஒரு சின்ன பீடம் கட்டி அதுல ஒரு கல்லை வச்சு அதுக்கு பக்கத்திலே கருப்பண்ணசாமிக்கும் ஒரு பீடத்தை வச்சு எல்லாமே பண்றாங்க. அதுக்கு பிறகு அந்த பூத பிரேதத்தால அந்த ஊருக்குள்ள எந்த சாவும் விழலைங்க. அதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க இப்ப நல்லா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க தினேஷ் வந்து இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருந்தாரு. தினேஷ் வந்து இப்ப சென்னையில தாங்க இருக்கிறாரு. அவர் ஒரு ஐடி கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. நல்ல சம்பளத்துல நல்ல மாதிரி தான் இருந்துட்டு இருக்கிறேன். ஆனா இந்த பிரச்சனைக்கு பிறகு நாங்க அந்த ஊரை விட்டுட்டு வந்துட்டோம். வருடத்துக்கு ஒரு முறை போவோங்க. அதாவது அவங்க அப்பா இறந்து போன அந்த நினைவு நாளுக்கு அன்னைக்கு நாங்க அங்க போவோம். போயிட்டு அங்க எங்க அப்பாவுடைய கல்லறைக்கு சில அஞ்சலிகள்லாம் செலுத்திக்கிட்டு நாங்க அங்கிருந்து வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாரு. இந்த சம்பவம் நமக்கு இப்படி தாங்க அனுப்பி தரப்பட்டது. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய தினேஷுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன்.
இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்ல, மறக்காம லைக்கை கொடுத்துருங்க. அதாவது லைக் கொடுக்க நிறைய பேர் மறந்து போயிடுறீங்க. தயவு செய்து லைக்கை கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம ஊருக்குள்ள, அதாவது நம்ம நாட்டுக்குள்ளாடி இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடந்திருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிடட்டும். அது மட்டும் இல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.